ஓம் நமச்சிவாய. குட் ஈவினிங் யூடியூப் கைஸ். இப்போ நம்ம இருக்கிறது எந்த ஒரு கோவில்னா, திருச்சி மாவட்டம் துவாக்குடி அருகில் உள்ள அருள்மிகு ஒப்பிலா நாயகி சமேத திருநெடுங்கடநாதர் கோவில், திருநெடுங்குளம். இது ஒரு பழமை வாய்ந்த சிவன் திருக்கோவில், காசிக்கு இணையான ஸ்தலம். அங்கே தான் நம்ம இருக்கிறோம். இப்போ அந்த கோவிலுக்கு நம்ம வந்திருக்கிறோம். பாருங்கள், இதுதான் அந்த கோவிலுடைய இது பண்ணி நான் பார்த்துட்ருக்குறோம். இந்த கோவிலுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற, திருச்சி மாவட்டத்தில் புகழ்பெற்ற ஒரு சிவஸ்தலம். திருச்சி மாவட்டத்தினாலே மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவில், தாயுமானவர் சாமி கோவில் தான் நினச்சிட்டு இருப்போம். அதை விட மிக பழமையான ஒரு கோவில் இந்த கோவில். பாருங்கள், பார்த்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவிடுங்க. வெளில நான் மச்சதை சொல்கிறேன். இந்த கோவிலில் நடக்கக்கூடிய திருவிழாக்களை பற்றின ஒரு இது பாருங்கள். போட்டு தரேன். இத்திருத்தலமானது அப்பர் சுந்தரரால் பாடல் பதிகம் பெற்ற திருத்தலம். காசிக்கு சமமான ஒரு திருத்தலம். காசிக்கு செல்ல முடியாதவர்கள் இங்கு இந்த திருநெடுங்கடநாதரை வழிபட்டால் எல்லா வினைகளும் அகலும், கர்ம வினைகள் தீரும், சந்தோஷமாக இருப்பீர்கள். எனவே மக்களே, இந்த யூடியூப் மூலமாக நான் உங்களுக்கு இந்த கோவிலை பற்றி சொல்லிவிட்டேன். நீங்கள் இந்த கோவிலுக்கு வாங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, திருச்சி மாநகரிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள துவாக்குடியிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர், சுமார் 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து துவாக்குடிங்கிற இடம் வரும். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த தொழிற்சாலைகள் மற்றும் தேசிய தொழில்நுட்ப பயிலகம் இருக்கின்ற பகுதி. அங்கேருந்து வந்தீங்கன்னா தஞ்சாவூர் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்டில், திருச்சியில் தஞ்சாவூர் ரோட் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ரோடு கட் ஆகும். அங்கேயே போர்டு போட்டிருப்பாங்க, திருநெடுங்கடநாதர் கோவிலுக்கு செல்லும் வழின்னு. அப்படி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பஸ்கள் ரொம்ப கம்மி, பேருந்துகள் ரொம்ப கம்மியாக தான் வரும். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு பேருந்து இருக்குது. தனியார் பேருந்தும் சரி, அரசு பேருந்து இருக்குங்கிறாங்க. சரி, எப்படின்னு தெரியல. பிளான் பண்ணி, குறிப்பாக தனியார் வாகனங்களில் வருவது மிக மிக நன்று. அதாவது ஆட்டோ, இது மாதிரி 2 வீலர், கார், இந்த மாதிரி வாகனங்களில் வருபவங்களை பிளான் பண்ணி வந்திருக்கலாம். நான் உங்களுக்கு அதுக்கான இதெல்லாம் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இது எனவே உங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு வந்து செல்லுங்கள். காசிக்கு செல்ல முடியாதவர்கள் இந்த கோவிலில் ஈசனை வழிபட்டால், திருநெடுங்கடநாதரை வழிபட்டால் எல்லா கர்ம வினைகளும் சந்தோஷமாக வாழ்வில் ஏற்றம் பெறுவீர்கள். தொடர்ந்து அந்த யூடியூப்பை பாருங்கள். இப்போ நமக்கு ஏற்றாப்பில் இருக்குது தான் ஈசனின் சந்நிதி. இப்படி தான் உள்ள நுழையணும். சிவசிவான் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஈசனின் சந்நிதி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்பாள் சந்நிதி, ஒப்பிலா நாயகி எனப்படும் ஒப்பிலா நாயகி உடனுறை திருநெடுங்கடநாதர் திருக்கோவில். இது ஒப்பிலா நாயகியோட சந்நிதி இங்கே தான் இருக்குது. அம்மன் சந்நிதி இங்கே தான் இருக்குது.
ரெண்டு பேரையும் பார்த்து அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று ரொம்ப நல்லா சந்தோஷமாக வாழ்வில் எல்லா ஏற்றங்களையும் பெறுக. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. பார்த்துட்டீங்களா? நினைவே இந்த கோவிலுக்கு வாங்க. இந்த கோவிலுக்கு வந்தால் எல்லாம் உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் அங்கே நிவர்த்தி பெறுவீர்கள். காசிக்கு இணையான ஸ்தலம். காசிக்கு போக முடியாதவங்க இந்த திருக்கோவிலுக்கு வந்து செல்லலாம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள திருச்சி மாவட்டத்தில் திருச்சிராப்பள்ளி நகரிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது இந்த திருக்கோவில். பஸ் வசதி கம்மி தான். அதான் துவாக்குடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ, மினி பஸ் இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி சௌகரியமாக பார்த்துன்னு வர்றது நல்லது. எனவே இந்த கோவிலுக்கு வாங்க, ஈசனது அருள் பெறுக, வாழ்வில் எல்லா ஏற்றங்களையும் சுகங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழுங்கள் என கூறிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.